friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான மட்டன் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ஆட்டோடைய 4 கால் எடுத்து சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தட்டி வச்சிருக்கேன். அப்பதான் உள்ள இருக்க போன் மேரோடைய ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது குழம்பு மிளகாய் தூள். இதோடைய ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம இது விசில் வைக்க போகிறோம், அதனால நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 1 மராத்தி முக்கு, 4 கிராம்பு, 5 பல்லு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இப்போ பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணதுலேயே உப்பு போட்டுருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொடியா நறுக்குன தக்காளி 1, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க காலை உள்ள சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துடலாம். இதுலயே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாயா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடுங்க, ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது. இதை நம்ம மூடி வச்சுட்டு 12லேருந்து 13 விசில் விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வேகும். விசில்லாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு.
அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் பாயா ரெடி. இது வந்து நீங்கள் ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா இதோடலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். அன்பா சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.